பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போது நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூத வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். பாருங்கள், தாவீது திடப்படுத்துகிறார். சவுல் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது உண்மைதான், சவுல் இல்லை என்று கவலைப்படாதீங்க, நான் இருக்க அப்படின்னு திடப்படுத்துகிற ஒரு இருதயம். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராக இருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூத வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொன்னார். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல இருதயம் இருக்கட்டும். உங்களை இதுவரைக்கும் சவுல் நடத்தினார், இனி யார் நடத்துவான்னு கலங்காதீங்க, கர்த்தர் நடத்துவார், நான் நடத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம். இத்தனை நாளா என்ன மறந்துட்டீங்க, எங்க போனீங்கன்னே தெரியாது, திடீர்னு வந்து நிக்கிறீங்க, உங்களெல்லாம் நடத்தணுமா என்ன, அப்படி கேட்கிற இருதயம் கிடையாது. இத்தனை நாளா நான் இருந்தனே, ஒரு நாளா அதை எட்டி பார்த்தீங்களா? சவுல் இருக்கும்போது அவர் பின்னாலே சுத்தி 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 தெரிஞ்சீங்க, அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டீங்க. இப்போ அவர் இல்லைன்னொன்னே அப்படியே வெறுமையா உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு இன்னும் வேணும், எனக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லல. இத்தனை நாள் வரைக்கும் உங்களை நான் வழி நடத்தினது அந்த மனுஷன் தான், இனி நான் உங்களை நடத்தினேன், வாங்க. ரொம்ப வாசிக்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூத வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். எவர்களுக்கு? இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு. வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். சத்துருக்களையும் வழி நடத்த நினைக்கிற, சத்துருக்களின் சேனைகளையும் வழி நடத்த நினைக்கிற அவ்வளவு பெரிய தெய்வீக மனப்பாங்க இந்த இருதயத்தை கத்து தருவாராக. தெய்வீக தன்மை எனக்கு தான், தெய்வீக தன்மை, இந்த தெய்வீக தன்மை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு என் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். யாரையும் சத்துருவா இல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய உயர்வுக்கு கர்த்தர் அவங்களதான் ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சிருப்பார், படிக்கல்லாம் வைத்திருப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏற்ற வேலை வரும் பாருங்களேன். எதிராக இருக்கிறவன் உங்கள் பட்சமாய் மாற்றுவான். எதிராக இருக்கிறவன் உங்களுக்கு அவன் பாலமாய் மாறி வழிகாட்டுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பைபிள் அப்படிதான் செய்யுது, கர்த்தர் அப்படிதான் செய்வார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. இதனால் பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Amen, amen, amen. God bless you.